அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அந்த நெல் விவசாயத்தில் நீங்கள் எந்த முறையில் நாற்றங்கால் விட்டாலும், அதாவது நீங்கள் மேட்டுப்பாத்தி அமைச்சு விட்டாலும் சரி, அல்லது பாய் நாற்றங்கால் விட்டாலும், அல்லது நேரடியாக நம்மளுடைய நிலங்கள்லே நாற்றுக்கள் விடுற மாதிரி அமைப்பில் பண்ணாலும், எப்படி பண்ணாலும் என்னுடைய செய்தி ஒன்று தான். முதல் 16லேருந்து 22 நாளுக்குள்ளே நாற்றை பிடுங்குற அளவுக்கான வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அப்போ அந்த நாற்றங்கால் போடக்கூடிய இடத்துல அடி உரம் கரெக்டாக இருக்கணும். அந்த அடி உரத்தில் ரொம்ப முக்கியமானது மக்கின தொழு உரம் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு கரைசலை முதல் தண்ணீர் சேடையொட்டி போடும்போது சாணம் போட்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு 20 கிலோ கடலை புண்ணாக்கை கலந்து அந்த நிலத்தில் ஊற்றி விட்டுறணும். ஒன்று அதை செய்யணும். இல்லை விலை ஜாஸ்தியாக இருக்குது கடலை புண்ணாக்கு அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க, சிவப்பு கலர் பாட்டில். அந்த பாட்டிலை வாங்கி 1 லிட்டரை கலந்து தண்ணீரில் கலந்து தரைவழி கொடுக்கணும். அது கூட 3 லிட்டர் மீனமில்ல கலந்துக்கலாம். இதை இந்த நாற்றங்கால் போகக்கூடிய பகுதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெல்லை தூவணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நெல்லை தூவுறப்ப நெல்லையுமே நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏக்கருக்கு 20 கிலோ போட்டாலோ 30 கிலோ போட்டாலோ ஒரு ட்ரம்மில் அந்த விதை நெல்லை போட்டு அதில் முடிஞ்ச அளவுக்கு தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 200 கிராம் அல்லது 20 கிலோனா 200 கிராம் அல்லது 30 கிலோனா 300 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி போட்டுக்கணுங்க, அல்லது சூடோமோனாஸ் போட்டுக்கணுங்க. போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காய வைத்த நெல்லை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நேரடி நெல் விதைப்போ அல்லது பாய் நாற்றங்கள் எதுனாலும் இந்த விதை நேர்த்தி பண்ணி தான் நடணும். இதை தான் நீங்கள் முக்கியமாக செய்யணும். ஏன்னா நீங்கள் அதை செய்யாமல் விட்டுறது பின்னாடி காலத்தில் உங்களுக்கு அதிகமான நோய் தாக்குதலாம் உண்டு பண்ணுதுங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம் பண்ணும். இது ஒரு பக்கம். அடுத்து, முதல் தண்ணி பாயும்போது அல்லது ஒரு 3வது அல்லது 5வது நாளுக்குள்ளே தண்ணீர் பாயும்போது அதில் எப்படினாலும் 1 லிட்டர் சூடோமோனாஸோ ஒரு ட்ரைகோடர்மா விரிடியோ கலந்து தரையில் கொடுத்துடணும். அதுக்கு இப்போவே பாட்டில் வாங்கி வைங்க, வாங்கி வச்சுருங்க. கிடைக்கிறப்பே வாங்கி வைங்க. பவுடராக இருந்தாலும் 1 கிலோவோ 2 கிலோவோ வாங்கி வச்சுருங்க. அதை கரைச்சி விட்டுக்கலாம். இது ஒன்று. ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை தரையில் இடுபொருள் தரணும். மீனமிலம் இருந்தால் 2 லிட்ரு 100 லிட்டரில் கலந்து தரையில் அங்கங்கே பிரித்து ஊற்றி விட்டுறோம். ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை. அதே மாதிரி ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை 2 தடவை ஸ்ப்ரே பண்ணணும் பயிர்கள் மேலே. அப்போ நாற்றோட உயரம் முறையாக 15 சென்டிமீட்டர் உயரம் வரலும் வரும். அப்போ அது பார்க்க எப்படி இருக்கும்? மேலே பச்சையாக இருக்கும், பிடுங்கினோம்னா அடியில் வெள்ளையாக இருக்கும், கீழே சிவப்பாக அதோட வேர்கள் வர்றதுக்கு ஆரம்பம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு நாற்று வரணும். நம்ம அதிகமான விளைச்சல், அதாவது 2500 கிலோ குறைஞ்சபட்சம் எடுக்கிறோம்னா இது முக்கியம். நாற்றை வளர்க்குறது முக்கியம். 16லேருந்து 22 நாளுக்குள்ளே எப்படியும் பிடுங்கி நட்டுறணும். என்ன காரணம்னா, அதாவது ஆளுக வரல, நடுறதுக்கு வரல, அப்படி இப்படின்னு என்ன காரணம்னாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த கால வயதுள்ள பயிர்களை நடணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, நடவு பண்ணதுக்கப்புறம் அதிகமான தூர் வெடிக்கணும் அப்படின்னா அந்த காலம் முக்கியம். மொத்துன பயிரை கொண்டு போய் நடவு பண்ணும்போது தூர் வெடிக்கிறது இல்லை. அப்போ ஒரு முறையான காலத்தில் இருக்க பயிர்களை நடணும். அப்போ இந்த தரையில் கொடுக்கறது தரையில் 5 நாளுக்கு ஒரு முறை அடி உரம் கொடுத்தது போக 5 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். அதுக்கான பொருளை நீங்கள் இப்போ முன்கூட்டியே தயாரித்து வைக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதை பண்ணணுங்க. அதே மாதிரி தெளிச்சும் பண்ணணும். அதுக்கு குறைந்தபட்சம் உங்கள் கையில் ஒரு 10 லிட்டராவது மீனமிலம் இருக்கணும் உங்கள் கையில். அதே மாதிரி ஈயம் கரைசல் இருக்குன்னா 1 லிட்டர் தாய் திரவத்தை 20 லிட்டராக போட்டு வைக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். அது 2 பொருள் கையில் இருந்தாலே போதுங்க. நீங்கள் அதை வச்சு நிறைய காரியங்கள் பண்ணலாம். இது ஆரம்பத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அது பாய் நாற்றங்கால் போட்டாலும் சரி, நிலத்திலே நீங்கள் நாற்றங்கால் போட்டாலும் சரி, மேட்டுப்பாத்தி போட்டு நாற்றங்கால் போட்டாலும் சரி, எந்த முறையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.